இதனை நீங்கள் மராத்தியர்கள் பாணிபத்தில் அவர்களது மிகப்பெரிய படையை அமைத்த போது அது சுமார் 1,50,000 2 லட்சம் வரை இருந்தது என்பதுடன் ஒப்பிடலாம். அவ்வளவுதான். இதுதான் அவர்கள் எதிர்கொண்ட படை எனும் அளவு. உண்மையில் அவர்கள் அவுரங்காபாத்தில் திரட்டிய இந்த படை நடுத்தர காலத்தில் ஒரே இடத்தில் திரண்ட மிகப்பெரிய படைகளில் ஒன்றாக கருதப்படுகிறது. இதோ இங்கே அவுரங்காபாத் உள்ளது. மேலும் இவை பின்னாளில் போர்களில் முக்கியமான இடங்களாக மாறும் பகுதிகள். முகலாயர்களுடன் நீண்ட போர் தொடங்கும் முன்பே சிவாஜி இறந்தார். அவருக்கு பிறகு சத்ரபதி சம்பாஜி ஆட்சிக்கு வந்தார். அவர் அந்த நேரத்தில் சுமார் 25 வயதாக இருந்தார். சத்ரபதி சம்பாஜி ஒரு பெரிய முகல் படையை எதிர்கொண்டார். மேலும் அவர் குறைந்தது 60 முதல் 70 போர்களை நடத்தினார். அவர் தானாகவே சுமார் 10 முதல் 15 போர்களில் நேரடியாக பங்கேற்றார். ஆனால் அவரின் தலைமையில் மராத்தியர்கள் சுமார் 60 முதல் 70 போர்களை நடத்தினர். அதை நீங்கள் இங்கே உள்ள இந்த வரைபடத்தில் உள்ள அனைத்து பச்சை புள்ளிகளிலும் காணலாம். இவை அனைத்தும் 1902 முதல் 1939 வரை மராத்தியர்கள் முகலாயர்களுக்கு எதிராக நடத்திய போர்களாகும். இந்த 7 அல்லது 8 ஆண்டுகளாக தொடர்ச்சியான போர்களில் அவர்கள் 20க்கும் மேற்பட்ட போர்களை நடத்தி வெற்றி பெற்றனர். வெற்றியாளர்களாக கருதப்படவில்லை என்றாலும் இந்த 70 போர்களிலும் உயிருடன் தப்பி வாழ முடிந்தனர்.